எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதாவது 1995 ஒரு பயிற்றகத்திற்கு இன்னொரு பயிற்றகத்திற்கு இடைவெளி 1/4 கிலோமீட்டர் இருக்க வேண்டும் என்றது இருந்தது. ஆனால் தற்போது அதை மாற்றி யார் வேணாலும் எந்த இடத்திலும் வந்து பயிற்றகத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது பயிற்றகம் ஏற்கனவே வைத்து நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் அவர்களுக்கு பாதிப்படைந்து இருக்கிறது. சரிங்களா? அது மாத்திரம் கிடையாது. அதே மாதிரி தேர்வு மையம் வந்து நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க, ஏற்கனவே வந்து பக்கத்துல இருக்கும் ஒரு தேர்வு மையம் வந்து பக்கத்துல இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு மையம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்க அது சரிவர வந்து எங்களுக்கு சரியா கிடைக்கிறது இல்லை. எப்படின்னாக்கா ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள தூரம் போறக்கூடிய தேர்வு மையம் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்லாம் தள்ளி கொண்டு போறாங்க. அப்ப மற்ற பரீட்சைலாம் பேனால் எழுதி கொண்டு போயிடுவாங்க. ஆனா எங்க நிலைமை அப்படி கிடையாது. டேபிள் கொண்டு போனோம், சேரு கொண்டு போனோம், மிஷினை தூக்கிட்டு போனோம். அப்ப அது எங்களுடைய குறைகள் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா மாணவர்களுடைய நிலையை எண்ணி பாருங்க. அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னாக்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வரும்போது அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு அடுத்தாப்புல டைப்ரைட்டிங் தேர்வுக்கு ஏதேனும் தவறு நாங்கள் அப்ளிகேஷன்ல தவறு பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த தவறுக்கு 100 மடங்கு 100 மடங்கு தான் என்ன பண்ணியிருந்தாங்க, அதை வந்து அவராக சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு சோமா அவர்களுடைய சீரிய விடாமுயற்சியின் காரணமாக அது வந்து இப்ப 5 மடங்கு வந்திருக்கு. ஃபைன் போடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அந்த அபராத தொகையை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை, முக்கியமான கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். மதுரையில மாத்திரம் கிட்டத்தட்ட 175 பள்ளிகள் மதுரையில் மாத்திரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுமைக்குமே 4200 பயிற்றகங்கள் இருக்கிறது. இப்பொழுது கலந்து கொண்டு இருக்கிறவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? தென் மாவட்டங்களில் இருந்து எங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ராமநாதபுரம். இப்ப எங்கள் அடிப்படை கோரிக்கை வந்து இடைவெளி இடத்தை முறைப்படுத்தணும். அதை வந்து அந்த 159வது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அடுத்து அபராத தொகையை குறைக்க வேண்டும். அடுத்து இணை இயக்க அலுவலகம் வந்து மதுரையில வந்து எங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு தொழில்நுட்ப இயக்ககம் மனமுவந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர்கள் திரு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.